عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய புனிதமிக்க மாதமாகிய ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக ஒவ்வொரு லுஹர் தொழுகைக்கு பிறகும் மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பிலே நபிகளாருடைய நற்பண்புகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு இந்த ஆட்சி தலைமைத்துவத்தை பயன்படுத்தி புகழுக்கு ஆசைப்பட்டார்களா, இல்லை என்றால் எந்த சந்தர்ப்பத்திலாவது தான் ஒரு ஆட்சி தலைவர், நீங்களெல்லாம் எனக்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நான் எப்பொழுதுமே உயர்ந்தவன் தான் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் அவர்களுடைய வரலாறுகளில் நாம் தெரிய முடிகிறது. அந்த செய்திகளைத்தான் இன்று நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நிரூபணமாகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிக்கும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்காது. இப்படியும் ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பாரா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய குண நலன்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஒரு 3 சம்பவங்களை நான் சொல்ல இருக்கிறேன். இந்த 3 சம்பவங்களுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தருணத்தில் நடந்தது. இந்த செய்தி, முதலாவது செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3303வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு மனிதர் சந்திக்க வருகிறார். ஒரு மனிதர் என்ன செய்றார், சந்திக்க வர்றார். அவர் முதல்ல வரார். முதலாக மீட் பண்ணுறதுக்கு ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஆட்சி தலைவர், மன்னராக இருக்கிறாங்க. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர்களை சந்திக்க வரக்கூடியவர்கள் ஒரு விதமான பதட்டத்தோடு வருவாங்க. நம்ம சந்திக்க போகிறது யாரை? மன்னரை சந்திக்க போகிறோம். அப்போ ஒரு விதமான பதட்டத்தோடு வருவாங்க. இன்னைக்கு நாமளே சில நேரத்தை அப்படி தானே இருக்கிறோம். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. என்ன வரத்துக்கு வருவோம்? முதலமைச்சரை நம்ம சந்திக்க போகிறோம். முதலமைச்சர் நம்முடைய கோரிக்கை வைக்க போகிறோம். இப்போ பெரிய ஆளுப்பா அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு தெரியலங்க மாதிரி ஒரு பதட்டம் வருமா இல்லையா? சாதாரண ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை சந்திக்கும் பொழுதே, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை சந்திக்கும் பொழுதே ஒரு பரபரப்பு, ஒரு விதமான வியப்பு இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காலத்துலனே மன்னராட்சி தானே, மன்னர்கள்ட்டெல்லாம் நின்றெல்லாம் பேசலாம் முடியாது. மன்னர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடு, ஆள்பலத்தோடு, மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு இருப்பார்கள். அவர்களை மீட் பண்ணுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அது மாதிரி ரசூலுல்லாஹ் மீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மனிதர் வருகிறார். அவர் அப்போ தான் முதல்ல ரசூலுல்லாஹ் பார்க்க வராங்க. அப்போ அந்த செய்தியை பார்க்குறோம். முதலாக நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்த மனிதர், பொதுவாக அந்த செய்தியிலே வருது, பொதுவாக மன்னர்களை பார்க்கும் பொழுது ஒரு விதமான பதட்டத்தோடு தான் பார்ப்பாங்க. ஒரு பயம் இருக்கும், உடல்லாம் அப்படி நடுங்கும். அப்போ அது மாதிரி என்ன செய்கிறாருன்னா, இவர் ரசூலுல்லாஹ் பார்த்த உடனேயே உடல் நடுங்கி போய் நிற்கிறாரு. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அப்படி உடல்லாம் நடுங்கி போய் நிற்கிறாரு. நடுங்கதை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது சாதாரண மனிதராக இருந்தால் என்ன நினைப்பாங்க, ஆமாம் நம்ம மன்னன், இவங்க நமக்கு கீழே உள்ளவங்க, நம்மளை பார்த்தா ஒரு பயம் இருக்கத்தான் செய்யணும். மன்னன்னா பயப்படணுங்க விரும்புவாங்களா இல்லையா? மன்னன்னா பயம் இருக்கத்தான் செய்யணும். அப்போ இது இப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் உடலை. உடனே அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க, முதல்ல ரசூலுல்லாஹ் பார்க்க வந்த அந்த மனிதர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது சாதாரணமாக இருங்க அப்படிங்கிறாங்க. இதான் வாய்ண்டி, சாதாரண பயப்படாதீங்க, ரொம்ப சாதாரணமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உலர்ந்த இறைச்சியை
உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வந்த குறைஷி குலத்து பெண்ணுடைய மகன் தான் நான் அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? காஞ்சி போன இறைச்சி இருக்குமா இல்லையா, அந்த இறைச்சியை சாப்பிட்டு வந்த ஒரு சாதாரண பெண்ணுடைய மகன் தான் நான். ஏன் பயப்படுறிய? பயப்படாதீங்க, சாதாரண இருங்க அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இதை என்ன செய்யுமா, பயன்படுத்திக்குவாங்க. ஆமா, நானும் அப்படிதான் இருப்பேன், என்ன கண்டு நீங்க பயப்படணும். மன்னர்கள் அதுதான் விரும்புவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்துல நானும் ஒரு மனிதன் தான், ஏன் என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்க, சாதாரணமா இருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, அந்த மனிதர்கிட்ட சொல்லி அவரை ஆசுவாசப்படுத்துறாங்க. அவர் நடுங்கிட்டு இருக்கிறாரு, பொறுமையா இருங்க, சாதாரணமா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்தை என்ன பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நற்பண்பு வெளிப்படுகிறது. நானும் ஒரு மனுஷன் தான், நான் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மன்னர் தான், ஆனா நமக்குள்ள இந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. நீ தப்பு செஞ்சா பயப்படலாம், சும்மா பார்த்து என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த வரலாற்று சம்பவத்தை இந்த செய்தியில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கும் பொழுது சில இடங்களுக்கு ஆளுநராக சில பேர் ரசூலுல்லாஹ் நியமிப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த ஏரியாவுக்கு இவர் ஆளுநராக நியமிப்பாங்க, இன்னொரு இடத்துக்கு இன்னொரு சஹாபி ஆளுநராக என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் நபி தோழர்களை நியமிப்பாங்க. அப்போ அது மாதிரியான ஒரு நிலையில் யமன் நாட்டுக்கு ஒருத்தர் ஆளுநராக ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. யமன் நாட்டுக்கு. இப்போ யமன் தனி நாடு, இப்போ யமன் என்னது, ஒரு தனி நாடு. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்துச்சு. அப்போ அந்த யமன் பிரதேசத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை ஆளுநராக நியமிக்கிறாங்க. யார் அவங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ஆளுநராக நியமிக்கிறாங்க. அப்போ செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டே சொல்லிக்கிடலாம், அவரை கூப்பிட்டே தெரியப்படுத்திட்டாங்க. அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களை நான் ஆளுநராக யமன் பிரதேசம் நியமிச்சிருக்கிறேன், நீங்கள் போய் இங்கே ஆட்சி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி பண்ணலை. என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை ஒரு வாகனத்தில் ஏற்ற வைக்க அனுப்பிவிடுறாங்க, வழி அனுப்பிவிடுறாங்க, யமனுக்கு அனுப்பிவிடுறாங்க. அப்படி அனுப்பிவிடும் பொழுது முஆத் என்ன செய்கிறாங்கன்னா, வாகனத்தில் இருக்கிறாங்க, ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூடவே போகிறாங்க. என்னங்க எப்படி போகிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போல, ரசூலுல்லாஹ் கூடவே நடந்து போகிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்க்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர், அவர் நபி தோழர், ஒரு குடிமகனாக தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மன்னராக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நடந்து போகிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ஒட்டகத்தில் இருக்கிறாங்க, வாகனத்தில் இருக்கிறாங்க. இவர் அதே சொல்கிறாங்க, நான் வாகனத்தில் இருந்தேன், ரசூலுல்லாஹ் நடந்து வந்தாங்க, ஒட்டகத்துடைய அந்த இதை பிடிச்சிக்கிட்டே ரசூலுல்லாஹ் நடந்து வந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு வரலாறு எந்த ஒரு மன்னனது வரலாறு நடந்திருக்குமான்னா நடந்திருக்காது, கண்டிப்பாக நடந்திருக்காது. சாதாரண ஒரு பஞ்சாயத்து சேர்மனாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க ஒரு பெரிய படபலத்தை எதிர்பார்ப்பாங்க. நாம பெரிய ஆளு, இவங்களாம் நமக்கு கீழே உள்ளவங்க, நம்ம கீழே இறங்கி போறதா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, அதாவது சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் இந்த நிலை, அதுக்கு மேலதான் எல்லாமே இருக்குது. ஒரு மாநிலத்துடைய ஒரு மாவட்டத்துடைய கலெக்டரு, ஒரு ஜில்லாவுடைய கலெக்டரு, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், ஒரு நாட்டுக்கு பிரதமர், ஒரு பெரிய ஒரு பிரதேசத்துக்கு மன்னராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை எப்படி கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, முஆத் இப்னு ஜபல் என்ன செய்றாரு, அவங்க வாகனத்தில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நடந்தே போறாங்க. அப்போ முஆத் இப்னு ஜபல் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க ஏறிக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரியாக தானே இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் மேலே சஹாபாக்கெல்லாம், அதாவது நம்மளாவது சும்மா சொல்லிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறோம், நான் உயிரை கூட விடுவேன் ரசூலுல்லாஹ்க்காக அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சஹாபாக்கள் உண்மையிலேயே உயிரை விடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்ன செய்வாங்க, உண்மையிலேயே உயிரை விடுவதற்கு தயாராக இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நடக்கிறது அவளால பார்க்க முடியல. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ் நீங்க ஏறிக்கீங்களேன், நான் வேணா நடந்து வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாமா அப்படின்னு வேண்டாமா அப்படிங்கிறான். இந்த தன்மை, அதாவது உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாருக்குமே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பண்பு. தொண்டன் வாகனத்தில் இருக்கிறாங்க, தலைவர் என்ன செய்றாங்க, கூட்டுட்டு போய் மதீனாவுடைய எல்லை வரைக்கும் கூட்டு போறாங்க. அவர் அந்த முஆத் சொல்றாங்க, என்னை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஊருடைய எல்லை வரைக்கும் கூட்டுட்டு வந்தாங்க, கூட்டு என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சில செய்திகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முஆதே, உன்னை நான் யமனுக்கு ஆளுநராக அனுப்புறேன், நீ அந்த மக்கள்கிட்ட நீ ஆட்சி புரியணும், நீ என்ன செய்யணும், நல்ல மாதிரிக்கு நிர்வாகம் பண்ணணும்,
அந்த மக்களுக்கு நீ என்ன செய்ய, அந்த மக்களிடத்துல நீதமா நீ நடந்து கொள் அப்படிங்கிறாங்க. நீதமா நடந்துக்கணும், பார்சியாலிட்டி பார்க்கக்கூடாது. எனக்கு வேண்டப்பட்டவங்க, இவங்க நம்ம குலத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் நீ இருந்துடக்கூடாது. மக்களிடத்தில் நீங்க என்ன செய்யணும், நீதமா நடந்து கொள்ளணும். ஒண்ணு, அந்த மக்களிடத்துல ஷஹாதத்தை நீங்க ஏவுங்க. இதெல்லாம் நின்றுக்கிட்டே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் வானத்தில் இருக்கிறாரு. அந்த மக்களிடத்துல நீங்க ஷஹாதத்தை ஏவுங்க. அவர்கள் அந்த ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அவங்களுக்கு தொழுகை குறித்து என்ன செய்யுங்க, நீங்க ஏவுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இன்ன பிற கடமைகளை குறித்து நீங்கள் அவர்களுக்கு ஏவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முஆதே, ஒரு விஷயத்துக்கு நீ பயந்துக்க, ஒரு விஷயத்துக்கு நீ பயந்துக்கொள். என்ன விஷயம் தெரியுமா? பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சிக்கொள். இத்தகி தஅவத்தல் மஸ்லூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சிக்கொள். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில எந்த திரையுமே கிடையாது. உன்னால் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த அறிவுரையெல்லாம் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் ஆளுநராக அனுப்பக்கூடிய இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சில வார்த்தைகளை சொல்றாங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே முஆத் இப்னு இடிந்து நொறுங்கி விடுகிறார். என்ன செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, முஆத் இப்னு யமனுக்கு போற, நீ அடுத்த தடவை இங்க வரும்பொழுது என்ன நீ பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன நீ பார்க்க முடியாது? ஒண்ணு என்னுடைய மன்னரையை நீ பார்ப்பாய், இல்லை என்றால் நான் வாழ்ந்த வீட்டை நீ பார்ப்ப, இருக்க மாட்டேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறப்பை முதலாக ஒரு நபித்தோழர்கிட்ட வெளிப்படுத்திய ஒரு சம்பவம். இந்த செய்தியை கேட்டவன முஆத் இப்னு ஜபல் கண்கள்லேருந்து கண்ணீரை கொட்டி அப்படியே அழுது துடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அடுத்த நம்ம வரும்பொழுது பார்க்க முடியாதோ என்று நினைத்து அவர் அழுகுறாங்க. சொல்ல அந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அவங்கள ஆளுநராக என்ன செய்றாங்க, அனுப்பி விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் என்ன பார்க்கணும்னு சொன்னா, அதாவது ஒரு குடிமகனை ஒரு இடத்துக்கு ஆளுநர் அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். அனுப்பக்கூடிய விதத்தை பார்த்தீங்களா? இவங்க நடந்து போறாங்க, இவர் வானத்தில் மேல இருக்கிறாரு. இப்படி எந்த ஒரு மன்னருடைய வரலாற்றுமே இடம்பெற்றிருக்காதுங்க. அப்படிப்பட்ட நற்பண்புக்கு பாத்திரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு தலைவனா இருந்தான்னு சொன்னா தொண்டனை எந்த அளவுக்கு மதிப்பா நீங்க பார்க்கணும். தொண்டன் சேர்ல உட்கார்ந்து தலைவன் கீழே பார்த்துக்கிறீங்களா? தொண்டன் சேர்ல உட்கார்ந்து தலைவர் கீழே உட்கார்ந்து பார்த்துட்டீங்களா? தலைவருக்கு என்று தனி சிம்மாசனம் இருக்கும். அதாவது லைனா போட்டிருப்பாங்க. போட்டிருந்தாலும் இவர் தலைவர் உட்கார்றதுக்கு என்னது, அது பெரிய, அது வேற விதமான சேரா இருக்கும். தலைவர்கள் நிமிர்ந்தெல்லாம் நடந்துட முடியாது. இப்படியே தான் நடந்து போகணும். தலைவருடைய காலில் விழணும், தலைவருடைய காலில் விழணும், ஆசி பெறணும். நான் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் செய்யல, இந்த ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி நான் தான் உயர்ந்தவன், நான் தலைவன், நீங்க எல்லாம் இங்க கீழே தான் என்று என்னைக்குமே என்ன செய்யறதில்ல, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ரசூலுல்லாஹ் அதை வெளிப்படுத்தல. சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் காலில் விழ வந்தாங்க சில சஹாபாக்கள். அவங்க சில ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போனா அந்த மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மன்னர்களுக்கெல்லாம் அந்த குடிமக்கள் செய்வாங்க, சாஸ்தாங்க செய்யறதை பார்க்குறாங்க. இது போன இந்த மன்னர்களுக்கெல்லாம் மக்கள் இப்படி சாஸ்தாங்க செய்கிறாங்களேன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்களாம். நினச்சிக்கிட்டு நம்ம காலில் விழுவதுக்கு தகுதியான நபர் யார் தான்? ரசூலுல்லாஹ் தான். நம்ம உடனே போய் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் காலில் போய் விழணுன்ட்டு அந்த அங்கே போயிட்டு வந்தவங்க வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இவங்க காலில் விழுவதுக்கு அனுமதி கொடுங்கிறாங்க. ஓகே தாராளமாக பண்ணுங்கன்னு சொன்னால் ரெடியாக செஞ்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே தடுக்கிறாங்க. கூடாது, இந்த கால் என்ன செய்யக்கூடாது, இந்த தலையை கொண்டு எந்த மனுஷனுக்கும் எந்த மனிதனும் தன்னுடைய தலையை சிறந்தாழ்த்த கூடாது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் சிறந்தாழ்த்துவதாக இருந்தால் யாருக்கு மட்டும்தான்? படைத்த ரப்புக்கு மட்டும்தான். அன்புக்குரியவரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி சிறந்த ஒரு மனுஷன் தன்னுடைய காலில் விழணும்னு சொன்னா நான் மனைவி என்ன செஞ்சிருப்பேன், கணவனுடைய காலில் விழ அனுமதிச்சிருப்பேன். ஏன்னா கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப நெருக்கமான உணவு. கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு நடக்குங்கிற விஷயத்தை சொல்லி காட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி விழணும்னு ஒரு நிலை இருந்துச்சுன்னா கணவனுடைய காலில் என்ன செய்திருப்பேன், நான் மனைவியை விழுவதற்கு அனுமதிச்சிருப்பேன். அதுவே கூடாதுன்னு சொல்லிட்டேனே, அதுவே கூடாது. நீங்க என்ன செய்யாதீங்க, ஏன் காலெல்லாம் விழக்கூடாது. இது கிரீடம். இது என்னது, இந்த தலை என்னது, கிரீடம். இந்த கிரீடத்தை வைப்பதா இருந்தால் யாருக்கு மட்டும்தான் வைக்கணும்? தலை கீழே அல்லாஹ்க்கு மட்டும்தான் வைக்கணும். அற்பத்திலும் அற்பமான உங்களை மாதிரியான ஒரு மனுஷனுடைய காலில் கொண்டு போய் வைக்கலாமா? அந்த கால் அசிங்கத்தை மிதிக்குது. அந்த கால் என்னது, உங்களை மாதிரி உள்ள கால் தான். இந்த தலையை கொண்டு போய் வைக்கிறீங்களே, ஏன்னா இந்த தலை இல்லைன்னா மனுஷனாவே பார்க்க மாட்டான். கை இல்லைனா மனுஷன் சொல்லிடுவான், அப்படித்தானே? கால் இல்லைன்னா மனுஷன் சொல்லிடுவான். தலை இல்லைன்னா மனுஷனா இருப்பானா? தலை இல்லைன்னா ஒன்று, என்ன ஐம்புலன்கள் இங்கே தான் இருக்குது.
சிந்திக்கிறது, பேசுறது, பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை கொண்டு அற்பத்திலும் அற்பம்னா காலில் கொண்டு போய் வைக்கிறீங்க, அது கூடாதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே தான் தலைவன், தான் ஆட்சி தலைவன், என்னை விட்டால் யாரும் பெரியவங்க கிடையாது என்ற சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தை நிசையில் வெளிப்படுத்தவில்லை என்ற அந்த வரலாற்று செய்தின்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு செய்தி இருக்குன்னு சொன்னோம், நேரம் முடிஞ்சு போச்சு. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு உள்ள கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு 2 கேள்வி கேட்பேன், 2க்கு பதில் சொல்லணும். 2க்கு தெரிஞ்சாதான் இப்போ கை வசத்தணும். அதாவது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் வந்து பார்க்க வராங்க. ஒரு மனிதர் புதுசாக ரசூலுல்லாஹ்வை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அவர் பயந்து நடுங்குற உடல்லாம் அப்படி நடுங்கின உடனே ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஒன்று ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்குது, எந்த நாட்டுக்கு எந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹ் ஆளுநராக அனுப்புனாங்க? நீங்க சொல்ல 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். அவர் புதுசாக தூக்கிக்கிறாரு, அவர் கேட்போம். ஒன்று தான் தெரியும், விட்டுருங்க. அப்துல்லாவை 2 விஷயம். காய்ந்த இறைச்சி துண்டை தின்னக்கூடிய பெண்ணுடைய மகன் தாங்கிறாங்க. ஒன்று உமாத் இப்னு ஜபல எந்த நாட்டுக்கு? ஏமாங்க மாஷா அல்லா துல்லியமாக அடிச்சிட்டாரு. ஆரம்பத்துலேயும் கரெக்ட் வரைக்கும் இந்த தடவை பரிசை எப்படியா தட்டி ஆகணுங்கிற இதில் செயல்பட்டுருக்கிறாங்க. மாஷா அல்லா மிகச்சரியாக சொல்லியிருக்காங்க. நடுங்கி கொண்டிருந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயப்படாதீங்க, நானும் உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்டு இருந்த ஒரு பெண்மணியுடைய ஒரு மகன் தான் அப்படின்னாங்க. அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. 2வது, முஆத் இப்னு ஜபல் அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்புனாங்க, சரியாக சொல்லியிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்கள் அவருடைய பேரை நோட் பண்ணிக்கோங்க. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.